ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு வரக்கூடிய முக்கியமான சீரியல் ஒரு சீரியல் தான் மௌனம் பேசியதே. இந்த சீரியல் முடிய போற தகவல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாட்கள் தான் ஆயிருக்கு. இந்த நிலையில இந்த சீரியல் முடிவுக்கு வர்றது ரசிகர்களை பேரதிர்ச்சியில தள்ளி இருக்கு. இந்த சீரியல் முடிய உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஜீ தமிழ்ல மதியம் 3 மணிக்கு திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒளிபரப்பாகிட்டு வரக்கூடிய சீரியல் தான் மௌனம் பேசியதே. இந்த சீரியல் குடும்ப கதைக்களத்தை கொண்ட சீரியல்னால மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுல அசோக் பாலகிருஷ்ணன், ரா அகர்வால், ஃபௌசி, உபாசனா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. போன வருஷம் நவம்பர் மாசம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. மௌனம் பேசியது சீரியல்ல துளசி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல முதல்ல நடிச்சது லிவிங்ஸ்டனோட பொண்ணு ஜோவிதா தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சீரியல்ல இருந்து திடீர்னு அவங்க விலகிட்டாங்க. அதுக்கான காரணத்தையும் கூட அவங்க சொல்லி இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அந்த துளசி கதாபாத்திரத்துல நடிக்க கமிட் ஆனவங்க தான் நடிகை ஃபௌசி. மௌனம் பேசியதே சீரியல்ல ஃபௌசி அசோக் குமார் ஜோடி ரொம்பவே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த நிலையில திடீர்னு மௌனம் பேசியதே சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் இந்த சீரியலோட கதை தான். ஒரு மெயின் ஹீரோயினை சீரியலோட வில்லி மாதிரி காமிச்சாங்க. அதனாலதான் லிவிங்ஸ்டனோட பொண்ணு ஜோவிதா இந்த சீரியல்ல இருந்து விலகினாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமும் கதையில பெரிய மாற்றம் இல்லாம அப்படியே போயிட்டு இருந்துச்சு. மேலும் அடுத்தடுத்து சில கேரக்டர் சீரியலை விட்டு விலகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டிஆர்பி ரேட்டிங்ஸும் பெருசா வராதனால இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படின்னு சேனல் தரப்புல சொல்லிட்டாங்களாம். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க மௌனம் பேசியது சீரியல் முடிவுக்கு வரதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.